ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025 கொஷின் பேப்பர் வந்து எப்படி ஜிகேல வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஆன்சர்ஸ் வந்து தெரியாத கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம கெஸ் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்த இருக்க 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க என்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம மற்ற கொஷின்ஸ் வேணால் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையான கூட்டு விண்வெளி திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ரிலேட்டடானால மேபி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். இதன் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா வந்து குறைக்க எண்ணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுவுமே குறைக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். மேபி ரைட்டுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராங்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டம் கெஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ மற்ற கொஷின்ஸ் வேணால் ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து ஈஸியாக கொஞ்சம் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸான கொஷின் தான். 2021-22 தமிழ்நாட்டுடைய வேளாண்மை சாகுபடி தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறை தமிழ்நாட்டிலேயே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமான மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலே தமிழ்நாட்டில் அதிகமான கரும்பு சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து இது வந்து போட முடியும். அடுத்தது வந்து கூற்று மற்றும் கருத்தை நன்றாக புரிந்து கொண்ட பின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் மோஸ்ட்லி இந்த கூற்று காரணம் வந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அதனுடைய சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு வந்துடலாம், ஓகேங்களா? மோஸ்ட்லி அது வந்து ரைட்டாக வந்து இருக்கும். அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி, அதுக்கான சரியான விளக்கமே அப்படின்ற ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டின் 2024-25 ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆண்டில் 6%இலிருந்து 2024-25 ஆண்டில் 4% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4 என்ற நிலை விகிதத்தில் நிலையாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பணவீக்கம் குறைஞ்சிருக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பல வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது எல்லாமே இப்போ கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் தான், ஓகேங்களா? என்ன கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் இதெல்லாம். அப்போ கண்டிப்பாக கரண்ட்டாக இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டை பற்றி ஒரு தப்பான கொஷின்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக காரணம் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டுன்னும் போது அது கண்டிப்பாக சரியானதாக இருக்குன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிறதும் சரியாக தான் இருக்கும், அதுக்கான விளக்கமாக தான் இருக்கும். அப்படின்றத வச்சு நீங்கள் இந்த கொஷினை வந்து என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்கள் ஏற்படும் கற்றல் இடைவெளி குறைப்பதை நோக்கமாகவே கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வரப்படுது. ஆமாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ COVID-19 அப்போ தான் இந்த இல்லம் தேடி கல்வின்ற திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியாளர்கள். ஆமாம், ஸோ இங்கே எல்லாமே வாலண்டியர்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணாங்க, அந்த இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க தான் வந்து டீச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே சரியான விளக்கம் தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இதுவுமே கரண்ட் கவர்மெண்ட்டோட கொஷின் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கரண்ட் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு கொஷினை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன போட்டு வரலாம், சரியான விளக்கம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து போட்டு வரலாம். ரெண்டும் சரி, சரியான விளக்கம் அப்படின்றத நீங்கள் போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியானது தான் கேட்டிருக்காங்க. சமூக குறிகாட்டியில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறிகாட்டியில் 2 அளவுகோல்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பொருளாதார குறியீட்டில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தினாங்க. மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுது. இந்த மண்டல் கமிஷனை பற்றி நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இது வந்து இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். அடுத்தது இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு அப்படின்றத இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போதும் பணவீக்கம் ஏற்படும் அப்படின்றது வந்து எல்லாமே ஆப்ஷன் ரைட்டு தான். நான் அவங்க வந்து ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணவே இல்லை இந்த கொஸ்டினுக்கு, ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட்ஸும் நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, தேசிய காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஏஎஸ் தெரிஞ்சிருக்கணும். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா கொடுத்துருக்காங்க, பாரத் நிர்மன், அதுக்கப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இயர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஊரக வாழ்வாதாரம்னா ஒவ்வொருத்தருக்குமே வாழ்வாதாரம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா 1 ராஜீவ் ஆவாஸ் யோஜனானா ராஜீவ் காந்தியை பார்த்தீங்கன்னா புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, 9th வந்து
நயன்து அவங்கள பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நயந்துனா நயனு அப்படின்னு தெரியும். பாரத் நிர்மன் யோஜனா திட்டம் அப்படின்றது என்ன வரும்? நமக்கு பாரத்துக்கு அஞ்சலி தான் பிடிக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஷார்ட்கட்டா போட்டோம். அஞ்சலினா 5. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? அ ஒருத்தருக்கு 3 வேளையும் உணவு கிடைச்சு அப்படின்னாலே அது வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் ஷார்ட்கட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் நீங்க ஒரு 1க்கு 2 டைம் நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே ஞாபகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஷார்ட்கட் போட்டதுனால தான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இதே நான் வந்து மொட்டையா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு வந்து ஞாபகமே வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் எதெல்லாம் ஷார்ட்கட் போடணும், அது திரும்பவும் நான் படிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது. அந்த ஷார்ட்கட்ஸ ஒரு ஸ்டார்ட்டிங்கில ஒரு 2, 3 டைம் நான் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னா, அது மைண்ட்ல எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் தூக்கத்தில எழுப்பி கேட்டா கூட எனக்கு வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து மறக்கவே மறக்காது. ஸோ அந்த மாரி இருக்கிறது எல்லாமே ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப வீடியோ எடுக்கும்போதே நமக்கு வந்து இது ஞாபகம் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால ஷார்ட்கட்ஸ் முடிஞ்ச மட்டும் இயர்ஸு மறக்கிற பாயிண்ட்ஸ்க்குலாம் ஷார்ட்கட்ஸ் வந்து போடுங்க. நம்ம சேனல்லயும் ஷார்ட்கட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமான டாபிக் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஷார்ட்கட்ஸ் வேணும்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொருந்தாது என்றை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்ரிவேஷன். இப்பலாம் வந்து அதிகமா இந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து அப்ரிவேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்க முடியுமானா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது வந்து என்ன கெஸ் பண்றதுமே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ரிவேஷன பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி தமிழ்ல பார்க்காதீங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. அப்பதான் நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா, நம்ப எப்படி வந்து கெஸ் பண்ணலாம்னா, இங்க எம், எஃப், ஏ, எல் இருக்குதா, இங்கேயும் எம், எஃப், ஏ, எல் இப்படி தான் குடுத்துட்டாங்க. ஸோ, அதனால இப்படி இருக்கும்போது நம்மளால கெஸ் பண்றதுன்றது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அந்த எழுத்துக்கள் மாறி இருந்துச்சுன்னா கூட நம்மளால வந்து கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து நம்ம படிச்சா தான் போட முடியும் அந்த கொஷின்ஸ்லாம். அதுக்கப்புறம் இதுவுமே அது அப்ரிவியேஷன் கொஷின்ஸ் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, அடுத்தது அப்ரிவியேஷன பொறுத்தவரைக்கும் படிச்சா தான். அப்படி இல்லன்னா கெஸ்ஸிங்ன்றது ரொம்ப கஷ்டம் தான். அடுத்தது பாம்பே பிளான், காந்தி பிளானு, மக்கள் திட்டம், அதுக்கப்புறம் சர்வோதய திட்டம். இது வந்து நமக்கு புக்லயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ 12த் எக்கனாமிக்ஸ்லயே வந்து ஐ திங்க் 11த் லெசன் நெனைக்கிறேன். பொருளாதார திட்டமிடல் பாடம்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில வந்து இது இருக்கு. ஐஎன்எம்லயும் இருக்கும். 12த்ல ஐஎன்எம்லயும் இருக்கும். அதில வந்து எட் அ எட் 7வது லெசனோ, 8வது லெசனோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம்ல ஆனா பொருளாதார திட்டமிடல் பாடல் தான் கண்டிப்பா வந்து இருக்கும். லெசன் நம்பர் கரெக்ட்டா தெரியல. ஆனா பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு 12த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். அதில வந்து அழகா இந்த 4 திட்டத்த பத்தியும் அப்படியே குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. 1934ல வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம். அதுக்கப்புறமா அ இது வரும். ஜவஹர்லால் நேரு திட்டம் வரும். அது மாரி அப்படியே மாறி வரும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பாம்பே திட்டம் வந்து 1940 தான். ஓகேங்களா? ரைட்டு. சர்வோதய திட்டம் வந்து நாராயணன் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. 1950. ஸோ இதுவுமே ரைட்டு. காந்தி திட்டம், மக்கள் திட்டம் வந்து தப்பு. ஓகேங்களா? காந்தி திட்டம் வந்து அப்படியே இது வந்து மாறி குடுத்துருப்பாங்க. இது இப்படி 4 இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ ம காந்தி திட்டம் தான் 44, மக்கள் திட்டம் வந்து 45. அப்போ 1, 4 தான் ரைட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த எக்கனாமிக்ஸ் புக்ல படி பார்த்தீங்கன்னா, 1, 4 ரைட்டுன்றது வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா இது வந்து இந்த திட்டங்கள் வந்து ஐஎன்எம்ல வேற மாரி குடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க எக்கனாமிக்ஸ் புக்ல பொருளாதார திட்டமிடல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன இயர்ஸ் தான் இருக்கும். பாம்பே திட்டம்னா 1940 இருக்கும். சர்வோதயா 1950 இருக்கும். காந்தி திட்டம் 44, மக்கள் திட்டம் வந்து 45 அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த மக்கள் திட்டத்த எம்.என். ராய் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இந்த காந்தி திட்டத்த அகர்வால் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு திட்டம்னு ஒண்ணு வரும். விஸ்வேஸ்வரய்யா திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். இந்த திட்டங்கள் கன்ஃபார்மா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அத கொஞ்சம் எடுத்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல வந்து கேட்டிருக்காங்க. "கொக்கக்க குமும் பருவத்து மற்றதன் குத்தக்க சித்திரத்த விடுத்து" அப்படின்னு சொல்லி குறட்பாவினுடைய கருத்து கேட்டிருக்காங்க. "கொக்கை போன்று செயல்படுவது தவறு" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதேமாரி "காலம் கொய்விடுவது" இது வந்து அந்த இந்த இதோட இது தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால வந்து எது ரைட்டு, எது ராங்கு அப்படின்றத வந்து கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொக்கை போன்று செயல்படுவது தவறான்னு கேட்டா கிடையாது. "கொக்கக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தெடுத்து" அப்படின்னா, அந்த நமக்கு வந்து இந்த குறளுடைய மீனிங் என்ன? நம்ம வந்து காலம் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னா, அந்த கொக்கு எப்படி விரைந்து செயல்படுதோ, அந்த மாரி நாமளும் வந்து என்ன பண்ணணும்? அந்த காலத்துக்கு ஏத்த மாரி விரைந்து செயல்பட்டு நம்மளுடைய வேலைய வந்து முடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் அந்த கொக்கு எப்படி அது அதுக்கு வந்து ஆ அந்த காலம் கைகூடுற வரைக்கும் அது காத்திருந்து, அந்த தேவையான காலம் வந்த உடனே அது என்ன பண்ணும்? ஆ பட்டுன்னு அது அந்த வேகமா செயல்பட்டு அதனுடைய வேலைய முடிக்கும். அந்த மாரி கான்செப்ட் தான் ஓகேங்களா இது. அப்போ கொக்கோ போன்று செயல்படுவது தவறுன்னு குடுத்தது தப்பு. கொக்கை போன்று செயல்படுவது தான் ரைட்டு. ஸோ அப்போ ஒண்ணு வந்து தப்பு. காலம் கைவிடுவதற்கு காத்திருக்கு. ஆமா. அந்த கொக்கு என்ன பண்ணியிருக்கும்? காலம் கைக்கூட வரைக்கும் அது காத்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல அது காத்துட்டே தான் இருக்கும். ஈக்குவல் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஏன்னா காலம் பத்தி குடுத்துருக்காங்க. அதனால காலத்த ரிலேட்டடான இதுல தான் வரணும். அப்ப அது வந்து தப்பு. "வாலிருக்குமாம் கொக்கு" என்னும் சொல்லுக்கு குறிப்பாக பொருத்தமான விளக்கம் தரும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது
வந்து ரைட்டு தான். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து திருக்குறள் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ அத வச்சு ஈஸியா போட்டுக்கலாம். ஆனா, இதில பார்த்தீங்கன்னா, நீங்க கெஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கொக்கு போன்று செயல்படும் தவறுன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது கண்டிப்பா தப்புன்றது நமக்கு தெரிஞ்சுச்சு. அப்போ 1 வந்து தவறுனா, இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்க போது. ஆனா, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா, இங்க வந்து காலத்த பத்தி தான் சொல்லியிருக்காங்க. தெரிந்து தெரிதல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதனால 3 தப்புன்னு தெரிஞ்சதாலே ஆப்ஷன் சின்றது வந்து நம்ம வந்து போட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ம். ட்ரூத் ஆர் ஆல்வேஸ் மோர் சுப்பீரியர் தேன் தூஸ் மரத்தோட இதுவுமே வந்து மனதோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் ரிலேட்டடான கொஷின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்வரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து குறள் தான். மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலைன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க பாரு, மனதோடு வாய்மை மொழின்னு அப்படின்னா மனதோட பொருந்தி வாய்மை பேசுறவங்க, அதாவது உண்மையே பேசுறவங்க பார்த்தீங்கன்னா தானம் தவம் இவங்க செய்வர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த திருக்குறளுடைய பொருள். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, உண்மை யார் பேசுறாங்களோ அவங்க தான் தானம் தவம் செய்றவங்களை காட்டிலுமே சிறந்தவர்கள் அப்படின்றது வந்து தான் இதனுடைய பொருள். அப்ப இதுதான் சரி. ஓகேங்களா? வாய்மை பேசினாலும் தானம் தவம் செய்வரே சிறந்தவர்னு சொல்லிட்டு திருக்குறள்ல சொல்லியிருக்கானா கிடையாது. ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வாய்மை பேசுறவர்கள் தான் எல்லாரை விட சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு ஒண்ணு சரின்றது வந்து நம்ம போடலாம். அடுத்தது இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே வந்திருக்கு. அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழ் அப்படின்றது தொடங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் வந்து திருவருட்பா அப்படின்றத எழுதியிருப்பாரு. ஜோதிராவ் புலே வந்து குலாம்கிரி அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. சையத் அகமது வந்து தத்கிப் உல் அக்லுக் அப்படின்றத வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற பாடத்தில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கே.எம். பாலசுப்ரமணியன், சி. நடேச முதலியார், மகாத்மா காந்தி சாரி தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே.எம். பாலசுப்ரமணியன் டாக்டர் சி. நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறாமையுடைமைக்கும் சமரசமன்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக ஒன்று தான். நீதி கட்சிக்கு வந்து மெயினாக அது இதுவானது அந்த கட்சி வந்து உருவானது காரணமே அந்த நடேச முதலியார் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இது கண்டிப்பா ரைட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத வச்சு இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென்னிந்திய பிரபலங்கள் அப்படின்றது ஆனா மோஸ்ட்லி சரின்றத வந்து நீங்க வந்து போட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தெரியல அப்படின்ற பட்சத்தில கூற்று காரணமா இருந்துச்சுன்னா, சரியான விளக்கம் அப்படின்றத போடுங்க. 2மே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்குது அப்படின்றதுல சரியான விளக்கம் அப்படின்றத போட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ ராமலிங்க டிகிரிகளை பற்றிய எந்த கருத்து வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். அதாவது இங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். ஆனா ஆமா தான். ஸோ மனம் வந்து நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றாகணும். இசைக்கருவிகள்லாம் இசையால நம்ம வந்து மனம் இதாகணும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப இது தெரிஞ்சது. விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது தப்பு. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறைவனோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாருன்னா ரைட். ஓகேங்களா? ஸோ விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளிகள் வந்து தொடங்கியிருக்க மாட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே அந்த 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்கர பத்தி குடுத்துருப்பாங்க. அத வச்சு பார்த்தீங்கனாலே இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது புக் கொஸ்டின் தான். அது போட்டுறலாம். அடுத்தது முத்துலட்சுமி அம்மையார பத்தி குடுத்துருக்காங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்பு தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார்னா, ஆமா. ஓகேங்களா? ஸோ அதுதான் பின்னாடி என்னவாச்சு அந்த மசோதா தான் பொட்டுக்கட்டு சடங்கு நடத்துவது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இது எல்லாமே இது ஸ்கூல் புக்லேயே வந்திருக்கு. 10th சோஷியல் சயின்ஸ்லயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் போட்டுறலாம். அடுத்தது வந்து சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டதான்னு கேட்டா, இல்ல. ராஜாஜி வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தலைமை வந்து தாங்கியிருப்பாரு. ஸோ சைமன் புறக்கணிப்பு யாரு? சத்யமூர்த்தி தலைமையில் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால இது வந்து தப்பு. அந்த சைமன் குழு புறக்கணிப்பு எதனால காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்திரன் ஒருத்தர் இல்லை அப்படின்றது வந்து ரைட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்திய தலைவர்கள் வந்து எதுக்காக சைமன் குழு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, சைமன் குழுல மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேருமே யாரா இருப்பாங்க? ஆங்கில அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அதுல யாருமே இந்தியர் இல்ல. அதனால எங்களுக்கு இந்த குழு வேணாம்னு சொல்லிட்டு, நம்ம காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த குழுவ புறக்கணிச்சிருப்பாங்க. அதுல சென்னையில யார் தலைமை தாங்கியிருப்பாருன்னா, எஸ். சத்யமூர்த்தி வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெற்றி வேர்க்கை இந்த நூல்கள்லாம் குடுத்துருக்காங்க. நன்னெறி, நெறிநெறி விளக்கம் இதெல்லாம் தமிழ்ல நம்ம படிக்கும்போதே படிச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ வெற்றி வேர்க்கை அப்படின்றது வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் நருந்தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அதிவீர ராம பாண்டியர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீதிநெறி விளக்கம் வந்து குமரகுருபர் தெரியும். நன்னெறி யாரு? ஔவையார் தெரியும். சாரி. நல்வழி தானே ஔவையார் வருவாரு. இருங்க.
வெற்றி வேர்க்கை அல்லது நருந்தகை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்வழி வந்து அவையாறு, நிதிநெறி விளக்கம் குமரகுருபர், நன்னேரி யாருன்னா துரைமங்கலம் சிவபிரகாசர். இது மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் இல்லாதது. நன்னேரி வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர் ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆனால் மற்ற 3 ஆப்ஷன் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அந்த மேட்ச் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களே அந்த ஊர் அமைந்துள்ள இது பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கொடுமணல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து 9th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து கீழடி வந்து சிவகங்கை இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி கொடுமணல் வந்து ஈரோடு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈரோடு கொடுமணல். ஸோ ரோடு போட மணல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் வந்து ஷார்ட்கட்டாக போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ ரோடு போடுறதுக்கு ஈரோடுனா ரோடுன்றதுக்கு ரோடு வந்து மணல் வந்து போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கீழடி வந்து சிவகங்கைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் போட்டிருந்தா கூட வசவசமுத்திரம் காஞ்சிபுரம். ஸோ இந்த நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வசவசமுத்திரம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து போட்டிருக்கலாம். அடுத்தது எனக்கெல்லாம் வந்து காஞ்சிபுரம் நியர் தான். அதனால் வசவசமுத்திரம் காஞ்சிபுரம்ன்றது எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அந்த சவுத் சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து ராமநாதபுரத்தில் தான் அழகன் குளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஸ்டேட்டில் எந்த ஏரியா இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாலே இது ஓரளவுக்கு நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்தது நோய்களும் அதனுடைய பாதிப்புகளையும் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. டெங்கு, இளம்பிள்ளைவாதம், தட்டம்மை, சின்னம்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டெங்கு அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி டெங்கு காய்ச்சல் வருதான்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து தான் நமக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ டெங்குன்னு வந்தாலே ரத்தம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டெங்கு 2ன்னு வந்தாலே ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்க்குறோம். இளம்பிள்ளைவாதம் வந்துச்சுன்னா இல்லைன்னா அந்த மூளை வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதை வச்சுன்னு அவங்க கூட நமக்கு இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ 2, 1 ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏன்றது வந்து ஆன்சராக போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தட்டம்மை, சின்னம்மைனா கூட நமக்கு என்ன வரும், கொஞ்சம் வந்து ஏன்னா 2மே அம்மைன்றதுனால அம்மைனாலே மோஸ்ட்லி நமக்கு தோலை தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே தட்டம்மையா, சின்னம்மையான்றது ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இது 2ம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டெங்குனாலே கண்டிப்பாக பிளட்டை வச்சு தான் நம்ம செக் பண்ணி தான் அந்த டெங்கு வந்து கண்டுபிடிப்பாங்க. அதனால் ரத்தன்றதை போட்டுடலாம். இளம்பிள்ளைவாதம் வந்தாலே அவங்களுக்கு வந்து என்ன வரும், ஸோ மைண்டு வந்து சரியாக இதுவாகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வச்சு நம்ம வந்து போடலாம். அடுத்தது கோபால் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்துகிறது. கோபால் 60 காமகதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த புற்றுநோய்க்குனாலே கோபால்ட் 60 வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். தமிழ்நாட்டில் வெளியியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். திட்டங்கள் வந்து படிச்சுட்டு போகும்போது வந்து படிப்போம். ஆனால் மந்த் வந்து படிச்சிருக்க கொஞ்சம் இதுதான். ஆனால் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2021ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ஏபிசி இந்த ஏபிடியில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த விடியல் பயணம் திட்டம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎம்ஆ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சைனே அவர் தான் இதை தான் போட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போது அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே எலெக்ஷன் முடிஞ்சு எப்பயுமே எப்படி ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சைனுன்னும் போது நேரில் பார்த்தீங்கன்னா மேல தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இது வந்து போட்டிருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு சைனு அப்படின்றது தெரிஞ்சிருந்தா கூட நம்ம வந்து இந்த கொஷினை வந்து அடிச்சிருக்கலாம். நான் அப்படி தான் அடித்தேன் அந்த கொஷினை. அடுத்தது பார்த்திங்கன்னா காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. பிறப்பு இறப்பு வீதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் காலநிலை தோற்றம், மண், இயற்கை வளங்கள் இது எல்லாமே மக்கள் தொகை. ஆமாம், மக்கள் தொகை பரவலை வந்து கட்டுப்படுத்துகிற காரணிகள் எல்லாமே இதுதான். ஓகேங்களா? ஸோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ ஒரு குளிராக இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்கும். அதே வந்து நார்மலாக இருக்கிற இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். இப்போ நிலத்தோற்றம் அப்படின்னா சமவெளி பகுதிகளில் அதிகமாக மக்கள் இருப்பாங்க. இதே மலைகளில் மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ நிலத்தோற்றம்ன்றது அதுவுமே ஒரு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மண் வளமாக இருக்கிற இடத்துலையும் இயற்கை வளங்கள் அதிகமாக இடத்துலலாம் மக்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மக்கள் தொகை வந்து பரவல்ன்றது என்னது, எங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதா. அப்போ அதை வச்சு கண்டிப்பாக இது வந்து ரைட்டு. பிறப்பு இறப்பு வீதங்கள் மக்கள் தொகை பறவை பாதிக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அதிகமான பேர் இறந்தாங்க அப்படின்னா அங்கே மக்கள் தொகை பரவல் என்ன ஆகிடும், கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இயற்கை வளங்கள்னு எடுத்தால் ஒரு தண்ணின்னு எடுத்துக்கங்க. ஒரு ஏரியாவில் தண்ணியே இல்லை அப்படின்னா அங்கே அதிகமான இறப்பு நடக்குதுன்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன ஆவாங்க, எங்கே தண்ணி இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அங்கே மக்கள் தொகையான பரவல்ன்றது பாதிப்படையுது. கண்டிப்பாக அப்போ இறப்பு வீதம் அப்படின்றதும் பிறப்பு வீதம்ன்றது மக்கள் தொகை பரவலை வந்து பாதிக்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பாதிக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இது ஜென்ரலாக திங்க் பண்ணிங்கனாலே இந்த மக்கள் தொகை பரவல் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஷினை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா?
ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, லடாங் மில்ஃபா சாரி இடப்பெயர்வு வேளாண்மை எங்க பண்ணுவாங்க? பகுதி என்னென்னன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஏன்னா இது வந்து நே அ மலேசியா, வியட்நாம், பிரேசில் இந்த மாரி வெளிநாட்டுகள் லெவல்ல போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சா தான் நம்மளால வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது ஒத்துக்கிறேன். ஓகே. ஆனா நமக்கு வந்து இடப்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. ஆனா அது வந்து நம்ம இந்தியாக்குள்ளேயே தான் குடுத்துருப்பாங்க. இது வந்து அம் இன்டர்நேஷனல் லெவல்ல குடுத்துருக்காங்க. அந்த இது எல்லாமே அங்க போயிட்டுருக்குது. ஓகேங்களா? மத்த நாடுகளுக்கு போயிட்டுருக்குது. இந்தியாக்குள்ள எதுவுமே வரல. ஸோ அது ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனா இது வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தானே. ஸோ இது பாருங்க ஸ்கூல் புக்லயே குடுத்துருக்காங்க. அமோகஸ்வர், அதேமாரி ஜூனசேனர், குணபத்ரர், பாணர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து தெரியும். அமோகஸ்வரர் வந்து கவிராஜ மார்க்கம் அப்படின்றத வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலயே வந்து குடுத்துருப்பாங்க. என்ன பாடம்னா இந்த ராஷ்டிரகூடர்கள்லாம் வரும் பாருங்க. தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற பாடல் தான் இது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அத நீங்க செக் பண்ணி பாருங்க. அ எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா தென்னிந்திய அரசுகள் பாடல் தான் இது வரும். ஓகேங்களா? ஸோ ஆமா. ஹர்ஷர் வர்த்தனர் ஆமா. இது அதுல தான் வரும். அமோகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா, இது வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ தென்னிந்திய அரசுகள் அப்படி இல்லன்னா அந்த லெசன்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். அத செக் பண்ணுங்க. ஆனா 7த் ஹிஸ்ட்ரில கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அமோகேஸ்வரர் அப்படின்றது வந்து கவிராஜ மார்க்கம் அப்படின்றத வந்து எழுதியிருப்பாரு. ஜுனேஸ்வர் வந்து ஆதி புராணம் அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. அது இந்த 1 தெரிஞ்சா கூட நமக்கு எந்த 2, 2ன்னு எல்லாமே வந்து குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து குணபத்ரர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இது பாரதி இது வந்து ஸ்கூல் புக்லயே இருக்கு. அதனால நீங்க படிச்சாலே இத வந்து ஈஸியா வந்து போட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார பத்தின கொஸ்டின் வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்க கன்டென்ட் தான். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. என்னது எது சரியானது அப்படின்றத தான் வந்து கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சிவகங்கை அரசரா? கிடையாது. சிவகங்கைன்றது அவருடைய கணவருடைய வீடு. ஓகேங்களா? ஸோ செல்லமுத்து சேதுபதி யாரு? ராமநாதபுரம் அரசர். அதனால சிவகங்கைன்றது வந்து இங்க தப்பு. வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் ஆமா. ஸோ வேலுநாச்சியாருடைய கணவர் என்ன பண்ணியிருப்பாங்க? கொன்னுட்டுருப்பாங்க ஆங்கிலேயர் அதிகாரி. ஓகேவா? அவர் கொன்ன உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காளையார் கோயில் போர்ல வந்து கொன்னுட்டுருப்பாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னுடைய மகளான வெளச்சி நாச்சியார கூப்பிட்டுட்டு கோபால நாயக்கர் திண்டுக்கல்ல இருக்க கோபால் நாயக்கர் கிட்ட போயிட்டு தஞ்சம் புகுந்திருப்பாருங்க. ஒரு 8 வருஷம் அங்க இருப்பாங்க. ஹைதர் அலியோட ஹெல்ப்ப வந்து கேட்பாரு. ஓகேங்க. 8 வருஷமா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர எதிர்த்து போராடுறதுக்காக படைகள வந்து மறைமுகமா வந்து திரட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரு போயிட்டு என்ன பண்ணுவாரு, திருப்பி வெள்ளையனச்சர் போயிட்டு ஆ அ போராடி திருப்பி சிவகங்கைய மீட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையுடைய ராணியா வந்து ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து சிவகங்கையுடைய வேலுநாச்சியார் வந்து எப்ப நோயுற்று இறந்தாங்க அப்படின்னா, 1790ன்னு குடுத்துருக்காங்க. 90 கிடையாது. அது ஏங்க இங்க வந்து இயர் வந்து தப்பா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ரைட் வந்து இது மட்டும் தான். ஓகேங்களா? 90ல வந்து அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம்ன்றதும் வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான். ஓகேங்களா? ஸோ வட்டமேசை மாநாட்டில வந்து காந்தி வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அப்ப இருக்கிற இர்வின் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு, ஆ அவர காந்தி எப்படியா காங்கிரஸ் வந்து செயல்பட்டா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திய கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாரு. அதுதான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப காந்தி வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவாரு. நீங்க இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து வட்டமேசை மாநாட்டில வந்து நாங்க வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி என்னென்னலாம் காந்தி கேட்காரு அதுதான் அம்சங்களா கேட்டிருக்காங்க. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது அப்படி பத்தி கேட்டாரான்னா, கேட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைக்கணும்னா கேட்டாரா? கிடையாது. வன்முறையில் ஈடுபட அரசியல் கைதிகளை எல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இது வந்து தப்பு. அடுத்தது அந்நிய அ துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆமா. இது வந்து அவரு கேட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, சொந்த நம்மளுடைய அந்நிய துணிகள்னா, ஆங்கிலேயர்களுடைய துணிகள். ஓகேங்களா? அங்க அங்க வந்து விற்கக்கூடாது. அந்த அப்படி யாருன்னா வந்து துணிய வித்தாங்க அப்படின்னா, அங்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தாங்கன்னா, அவங்கள வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து ரைட்டு. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆ ஆக்சுவலி இது என்னன்னா, அவர இத பத்தி அவர் வந்து பேசல. ஓகேங்களா? ஸோ ஆனா இவரு வந்து பேசியிருந்தாலுமே அங்க வந்து ஆங்கிலேயர் வந்து அத ஒத்துருக்க மாட்டாரு. அந்த இர்வின் பிரபு வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பின்னாடி இவருக்கு வந்து ஒரு ஒரு காங்கிரஸ் மேல
இதுவாவே இருந்திருக்கும். பகத்சிங்குக்கு வந்து அத பத்தி இவரு வந்து அதுக்கான ஸ்டெப் வந்து காந்தி எடுக்கல அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுவுமே 4த்தும் வந்து தப்பு. ஓகேங்களா? தண்டனை குறைப்பத பத்தி ஆ அவங்க வந்து இதுவா இருக்காது. ஓகேங்களா? ஸோ, அதனால இது வந்து பேசலன்றதே ஒரு பின்னாடி வந்து ஒரு இஷ்யூவா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால 1, 3 தான் வந்து ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918இல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட மதுரை ஹார்வி மில் தொழிலாளராக பிபி வாடியா இருந்தார். அதுக்கப்புறம் வரதராஜு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. வரதராஜு பிரபஞ்சமித்திரன் பத்திரிகை நடத்தினார் குடுத்துருக்காங்க. இதில எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மதுரையில ஹார்வி மில் தொழிலாளர்கள் 18 தான் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. அது ரைட்டு தான். அதே மாரி அவருடைய தலைவரா யார் இருந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிபி வாடியான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மதுரைக்கு ஹார்வி மில்லுக்கு வாடியா வந்து சம்மந்தமே கிடையாது. அப்ப அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ வரதராஜு அவர்களின் தொழிலாளர் பேச்சு கண்டிப்பா வரதராஜும் பார்த்தீங்கன்னா அது ரைட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து பிரஜாபஞ்சமித்திரன் ஒருத்தர் நடத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது ரைட்டு. நீங்க இத செகண்ட் எப்படி தப்புன்னு எடுக்கலான்னே, இங்க பாருங்க. வரதராஜுவ பத்தி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இங்க திடீர்னு வாடியா வராரு. அத வச்சு கூட நீங்க தப்புன்றத வந்து கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கெஸ்ஸிங் தான் சொல்றேன். ஆனா படிச்சிருந்தாலே அத போட்டுருக்கலாம். அடுத்தது சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பொ நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ பத்தி பெருசா ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதிகமா வந்து இருக்காது. ஆம். ஆனா, இது வந்து கரண்ட் அஃபைர்ஸ் தான். இது வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸ பத்தின இது வந்து கரண்ட் அஃபைர்ஸ் அந்த 3 ஸ்டேட்மெண்ட். சுபாஷ் சந்திர போஸினுடைய பாரம்பரியத்தை பொறுத்து ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளா வந்து விடுமுறை நாளாகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்கேயோ கரண்ட் அஃபைர்ஸ்ல வந்து இது இருக்கு. ஓகேங்களா? நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1997 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார்ன்னு குடுத்துருக்காங்க. அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாள்னு குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு ஜனவரி 23 லீவ் இருக்கா? இல்லையான்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால இந்த கொஸ்டின வந்து ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஜனவரி 23 நமக்கு ஒர்க்கிங் டே தான். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப தேசிய விடுமுறை நாளா? கிடையவே கிடையாது. ஸோ ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே லீவ் விடல. அங்க எங்கங்க இந்தியா ஃபுல்லா விட்டுற போறாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா இது 3 வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே 3 தப்புன்றது எது எது வருது? நமக்கு வந்து இந்த 2 ஆப்ஷன் வந்து வராது. ஓகேங்களா? அப்ப 3 தப்புன்றது வந்து ஒண்ணு ஏ வரலாம், இல்ல சி வரலாம், இல்ல டி வரலாம். ஓகேங்களா? ஸோ, அப்போ அவங்க என்ன குடுத்துருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாள் அப்படின்னு சொல்ட்டான். அப்ப அந்த ஜனவரி 23 தான் கண்டிப்பா அவருக்கு பிறந்த நாளா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த பொறந்த நாள அவரு விடுமுறை நாளா கொண்டாடிருக்க மாட்டாங்க. ஆனா 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க அப்படியே. ஜனவரி பிறந்த நாளான ஜனவரி 23ன்றது அவனே குடுத்துட்டான். தைரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தானா, ஆமா. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய அரசு வந்து பகத்சிங் சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள வந்து தைரிய தினமா வந்து அறிவிச்சாங்கன்றது வந்து ரைட்டு. ஓகேங்களா? ஸோ அப்ப 2 மட்டும் தான் ரைட்டு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே நமக்கு என்னது வரும்? இங்க 2 ரைட்டுன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது. அப்ப 3 மட்டுமா, 1 மட்டுமானா, நம்ம வந்து இந்த 2த்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பிறந்த வருஷம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து இல்ல. ஓகேங்களா? ஸோ ஆனாலுமே பிறந்த நாள அவனே குடுத்துட்டுருக்கான். ஸோ மேபி அதில எதனா வந்து ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத வச்சு நீங்க வந்து ஆனா 50% ஏவோ இல்ல டியோ தான் வரப்போகுதுன்றத நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 3 வந்து தப்புன்றத நம்ம லீவ் இருக்கா இல்லையான்றத பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பொங்கல் முடிஞ்சு லீவே வராது லீவே ஜனவரியில வந்து வரப்போறதில்ல. ஸோ அத வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து கெஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும், அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் ஆ என்ன சொல்லியிருக்காங்க? கலந்து கொண்ட விருந்தினரையும் மேட்ச் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. திரௌபதி முர்மு இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் போடலாம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. அப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த திரௌபதி முர்மு வந்து திரௌபதி இதுக்கு வந்து இந்த பிரபாவோ, சுபியாண்டோ அப்படின்றவங்க வந்து வந்திருப்பாங்க. இந்த 1 தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா வந்து போட்டுக்கலாம். அது தெரிஞ்சிருந்தாலே 2ன்றது வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இதையும் படிச்சிருந்தேன். சுபாஷ் சந்திர போஸ் இத பத்தியும் நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து படிச்சிருந்தேன். ஸோ அதனால இந்த 2 கொஸ்டினுமே என்னால வந்து போட முடிஞ்சது. அடுத்தது தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குனரின் ஆ அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நானுமே தப்பு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ப கெஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகள் வந்து கேட்டிருக்காங்க. 2003 எல்லா மாநில தேர்தலிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுதுன்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது மக்களவைத் தேர்தல் 2004ல் வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்ற வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம் குடுத்துருக்காங்க. 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கு. ஸோ, அதனால இதுவுமே நம்ம வந்து அ கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன குடுத்துருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா, 2020 மக்களவைத் தேர்தல்
2004 2003 தான் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. 2004 இந்த இயந்திரம் மட்டும் தான் பயன்படுத்தப்படும்னு வரலாற்று முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு கன்டினியூஸாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஆனாலுமே இது அந்த டைமில் நம்ம கெஸ் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் இதுவுமே. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு. இது வந்து அவுட் ஆஃப் புக் கன்டென்ட் தான் இதுவுமே. ஓகேங்களா? ஸோ இதுவுமே கொஞ்சம் கெஸ் பண்ணுறது வந்து நமக்கு கஷ்டம் தான். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆல் தான் வந்து ஃபைனல் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்னு வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஏன்றது வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்றது தான் ஃபஸ்ட்டு வந்து பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஏ மட்டும் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மட்டும் தான் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து 10th புக்லேயே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36, 50 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். யாருன்னா அயர்ந்து தூங்குனாங்க அப்படின்னா கழுத்தை வந்து நெரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ அயர்ந்துலேருந்து தான் வந்து அயர்லாந்துலேருந்து தான் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம 10th ஃபஸ்ட் லெசன் எடுக்கும்போதே நான் ஷார்ட்கட் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? யாராச்சும் 6 மணிக்கோ இல்லை 5 மணி வரைக்குமோ அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு நெரிப்பாங்க, நெரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ வந்து நம்ம 10th ஃபஸ்ட் லெசனுக்கான வீடியோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து அரசமைப்பை உருவாக்கியவர்கள் அதை அயர்ந்து தூங்கினாங்கன்னா அயர்லாந்துன்னு எடுத்தாங்க, ஆனால் ஸ்பானிஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று சரி. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மான்னு கொடுத்துருக்காங்க. அரசமைப்புடைய ஆன்மா இது வந்து கிடையாது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கிடையாது. முகவரை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதுவுமே வந்து தப்பு. அப்போ 1 மட்டும் தான் வந்து சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பாகும். அதே மாரி இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் நம்மளுடைய இந்தியாவில் என்னது ஒற்றை குடியுரிமை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்புடைய சிறப்பு இயல்புகளையும் ஒன்று பார்த்தோம். அப்போ இரட்டை குடியுரிமைன்றது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தப்பு. அப்போ காரணம் தவறுன்னு எது இருக்குது? இங்கே பாருங்க, காரணம் சரி, காரணம் சரி, காரணம் சரிங்கும்போது காரணம் தவறுன்றது சி மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சி முறை தான். ஏன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அதனால் கூட்டாட்சி முறைன்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு நெகிழும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளதா? ஆமாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சிறப்பு இயல்புகளை நம்ம பார்த்தோம். 10th லெசன் படிக்கும்போது இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு இயல்புகளை மிக நீளமானதுன்னு பார்த்தோம். நெகிழும் நெகிழா தன்மை கொண்டதுன்னு பார்த்தோம். ஒற்றை குடியுரிமை வாங்கினதுன்னு கொடுத்தோம். வயது வந்தோர் வாக்குரிமை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம்னா அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெகிழும் நெகிழா தன்மை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அரசமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சரியான விளக்கம் தான். இந்த நெகிழும் நெகிழா தன்மைனா அதுதான். ஸோ நம்மளால அதை வந்து சட்ட திருத்தம் பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2மே சரியான விளக்கம் தான். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கெஸ் பண்ணணும். நம்ம படிக்கிறதுலேருந்து வரும். அது வந்து நம்ம மொட்டையாக மனப்பாடம் பண்ணாமல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியாக வந்து கெஸ்ஸிங் கூட நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பாயிண்ட்டில் ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டாச்சும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரியோ, இல்லை ஏதோ கெஸ்ஸிங்காகவோ இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு 50% நம்மளால 2 ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஒரு கொஷினை நீங்கள் சுத்தமாக தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சு ஒரு விஷயமாவது அதில் புரியுதா? இங்கே பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்சில திரௌபதி முர்மு அப்படின்ற அப்போ அவங்க வந்து ப்ரெசென்ட்டா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இப்போ வந்து நமக்கு வந்து குடியரசு தின அன்னைக்கு வந்து யார் வந்தாங்கன்னா, பிரபாவோ வந்து வந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம நியூஸ்ல சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே இத படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது வந்து நான் படிச்சேன். ஓகேங்களா? ஸோ அதனால என்னால இந்த ஒரே ஒரு ஆன்ஸர தெரிஞ்சது உடனே என்னால இந்த 2 வச்சு இந்த ஒரு கொஸ்டினுக்கே ஆன்ஸர் பண்ண முடிஞ்சது. மத்தபடி ஏபிஜே அப்துல் கலாமும், ராம்நாத் கோவிந்தும், பிரணாப் முகர்ஜியும் இவங்கலாம் எப்பயோ குடியரசுத் தலைவர் இருந்தாங்க. அப்போ வந்தவங்கலாம் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா அதனால தான் அவங்க என்ன ட்ரிக் குடுத்துருக்காங்க, பிரசன்ட்டா இருக்கிறத வச்சு ட்ரிக் குடுத்துருக்காங்க. அப்ப பிரசன்ட்டா இருக்கிறத ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலே நம்மளால எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ற மாரி தான் கொஸ்டின குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு டிஃபிகல்ட்டான இதே இந்த திரௌபதி முர்முன்றத ஒண்ணு குடுக்கல அப்டின்னா, இது ரொம்ப வெரி வெரி டிஃபிகல்ட்டுக்கு போயிருக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் பீரியடோ, இல்ல பிரணாப் முகர்ஜி பீரியடோ, இல்ல ராம்நாத் கோவிந்தோ இந்த மாதிரியான பீரியட்ல நம்மளால சிறப்பு விருதுல மனப்பாடம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கலாம் ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. ராம்நாத் கோவிந்தாச்சும் கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. அப்துல் கலாமும் ரொம்ப பின்னாடி இருந்தாரு. ஸோ, அதனால படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட்டா இருக்கிறத வச்சு நம்ம சூஸ் பண்றத வச்சு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால எல்லாத்துலயுமே ஒரு க்ளூ இருக்கும். ஸோ, நமக்கு வந்து இந்த கொஸ்டின் தெரியலன்னு மொட்டையா இது பண்ணாம, நம்ம அத வந்து எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ மூலியமா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.